ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைடு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம், அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஸ்டடி பிளான் எல்லாம் போடுவேன், பட் அதை வந்து ஃபாலோ பண்ணாமலாம் இருப்பேன். அதனால எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி உட்காந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ, இதை அன்றைக்கே படிச்சிருக்கலாமே, நம்ம ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணோம் அப்படின்னு. அதுக்காக நம்ம டார்கெட் மேலே நம்ம கோல் மேலே நம்ம சீரியஸாக இல்லை, ஏனோ தானோன்னு படிக்கிறோம் அப்படின்னாலும் சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா, நம்ம பிரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறது ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தெரியாம நம்ம வந்து ஒரு சில விஷயத்த நம்ம கண்ட்ரோல் மீறி பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலான்னு நம்ம பார்த்து சரி பண்ணிட்டோம்னா நம்மளோட இஷ்யூ சால்வ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும்னா, நம்மளோட ஒரு நாளோட டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ஹியூஜ் டாஸ்க். இப்போ என்னால் ஒரு 4 லெசன் படிக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல நான் வந்து 5 லெசன்னு வைப்பேன். ஸோ ஒரு 10 நாள் என் பிரெயின் பார்க்கும், கஷ்டப்பட்டு அந்த 5 லெசனையும் முடிக்கும். அந்த 10 நாள் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம டார்கெட் எல்லாம் முடிச்சிட்டோன்னு. 11வது நாள் அது ஸ்ட்ரைக் பண்ணும். இதுக்கு மேலே என்னால் இந்த ப்ரெஷரை எடுத்துக்க முடியாது, ஸோ நான் இன்னைக்கு எதையுமே பண்ண விட மாட்டேன்னு சொல்லி அப்போ ஆரம்பிக்க ப்ரொக்ராஸ்டினேஷன். அந்த பிளானில் நம்மளுக்கு பெண்டிங் வரும். இப்போ ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா 5 லெசன் பெண்டிங் ஆயிரும். அடுத்த நாள் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு ஐயோ பெண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்ப்போம். அப்புறம் ஒரு நியூ பிளானுக்கு போயிடுவோம். ஸோ இது டிஃபால்ட்டாக எல்லாருமே பண்ணுவாங்க. இது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, கிளியர் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்களும் இதை வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கும் கிளியர் ஆகாமல் இல்லைன்னா மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதை வந்து ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன ஸ்டெப்ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா இது எக்ஸாம் டே அன்னைக்கு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து புலம்புற மாதிரி ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எனக்கு தெரியுது நான் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறேன் அப்படின்னு. நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், பட் என்னால் அது சரி பண்ணவே முடியல. நான் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன், மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க, நான் ட்ரை பண்ணுறேன், 10 நாள் ஒர்க் அவுட் ஆகுது, பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா 2 திங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு திங் வந்து ஓவராக நம்ம வந்து டார்கெட் வைக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால் 4 லெசன் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 லெசன் வைங்க. 11வது நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோபமைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு நம்ம 4 லெசனையும் சேர்த்து முடிப்போம்னு சொல்லி வரும். ஆனால் இங்கே 11வது நாள் என்ன ஆகும், நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து சொல்லும். அதுவே இங்கே நீங்கள் பண்ண முடிகிறத விட கம்மியாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளால இதை விட பண்ண முடியுமே, 4 லெசன் படிக்கலாம்னு சொல்லி வரும். ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, 5 லெசன்ஸ் ஒரு நாளில் முடிப்பீங்க. உங்கள் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இது எப்படி நான் வந்து பண்ணுவேன், இந்த மாதிரி நான் டார்கெட் வந்து சின்னதாக வச்சா போதுமானா கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. அதாவது நம்ம வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க் இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஓகே ஃப்ரெஷ்ஷுன்னு ஆகுறதுக்கு நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஒர்க். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறத விட மென்டலாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறையா ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பீங்க. ஸோ நம்ம ஏன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மெக்கானிசமாக தான் ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து வச்சிருக்கு. அதாவது நம்ம ஹண்டர்ஸாக இருக்கும் போதெல்லாம், இப்போ நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய ஹண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய அனிமல்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ பெரிய அனிமல்ஸ் கிட்ட நம்ம போனோம்னா ஹியூமன்ஸ் அதிகமாக இறந்து போயிடுவாங்க. நம்ம பிரெயின் கிட்ட இது இம்ப்ரிண்ட் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரிண்ட் வச்சு என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஒரு பெரிய டாஸ்க்குன்னு ஒன்று நினச்சிட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பண்ண விடாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணுமோ நம்ம பிரெயின் பண்ணும். ஸோ தட் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா அதை நினச்சிக்கும். அதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, நீங்கள் ஒரு பிக் அனிமலை வந்து ஹண்ட் பண்ண போகிறதும் ஒரு பெரிய டாஸ்க் இன்னைக்கு நான் ஒரு 10 லெசன் படித்து முடிக்க போகிறேன் அப்படிங்கிறதும் அதுக்கு ஒன்று தான். நம்ம நினைப்போம் இது 2 எப்படி ஈக்குவேட் ஆகும்னு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக ஒன்று தெரியுது அப்படின்னா அதில் நம்மளுக்கு சர்வைவல் சான்ஸ் கம்மி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இவங்களை வந்து இதை பண்ண விடாமல் பார்த்துக்கணும்னு நம்ம பிரெயின் நினைக்கும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நினச்சிட்டு. ஸோ அப்போ நம்ம வந்து பிரெயினை வந்து ட்ரிக் பண்ணும், இல்லை நான் வந்து பெரிய திங்ஸ்க்கெல்லாம் போக கிடையாது, நான் சின்னதாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னு. எப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு பொமோடோரோ டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து நீங்கள் நிறையா பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. நீங்கள் கூகுள் யூடியூப்பில் வந்து ஸ்டடி டெக்னிக்ஸ் போட்டிங்கனாவே பொமோடோரோ வந்து உங்களுக்கு வரும். அதாவது 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கணும். அப்போ வந்து நீங்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, மற்றது வேறு ஏதாச்சும் டெஸ்ட் சீரீஸ் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா,
எதையும் பத்தியுமே நீங்க பார்க்கக்கூடாது. உங்க மொபைலு எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சுட்டு, அந்த டைம்ல நீங்க புக்ல படிக்கிறீங்கன்னா புக்கு, நோட்ஸ்னா நோட்ஸு, பிடிஎஃப் கம்ப்யூட்டர்ல படிக்கிறீங்கன்னா பிடிஎஃப். 25 மினிட்ஸ் நீங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிட்டில நீங்க வந்து ப்ரியாம்பிள் வந்து இந்த 25 மினிட்ஸ் படிக்கணும் முடிவு பண்ணியிருக்கீங்க. வேற எந்த சப்ஜெக்ட் எத பத்தி யோசிக்காம ப்ரியாம்பிள் மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். ஐயோ! பாலிட்டில நம்மளுக்கு அது தெரியாதே, இது தெரியாதேனால யோசிக்காம, ஜஸ்ட் இந்த ப்ரியாம்பிள முடிக்கிறோமா? 25 மினிட்ஸ் ஃபுல்லா நம்ம உட்காந்து ப்ரியாம்பிள் படிக்க முடியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். அப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் அடுத்த ஃபோக்கஸ் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 25 மினிட்ஸ்ல ப்ரியாம்பிள் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் போய்க்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரெயின் என்ன நினைக்கும்னா, ஒரு 25 நிமிஷம் தானே, ஒரு 24 மணி நேரத்துல 25 நிமிஷமெல்லாம் மேட்ரான்னு பார்க்கும். இதை எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்க அது பழகிடும். ஸோ பொமோடோரோ டெக்னிக் வந்து ஃபாலோ பண்றது வந்து ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்றதுக்கான பேஸே பிரெயின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு நினைக்கிறது தான். ஸோ இங்க அதுவே நம்ம பிரேக் பண்ணிரும். ஸோ நீங்க பொமோடோரோ டெக்னிக் வந்து எடுத்தோடனே சில பேரெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா 60 மினிட்ஸ் ஃபோக்கஸ் டைம் 10 மினிட்ஸ் பிரேக்குன்னு. இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க 1 மந்த்தே ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு உங்க பிரெயின் வந்து இது 25 மினிட்ஸ் ஒரு மேட்ரியில் நினைக்கணும். இப்போ 25 மினிட்ஸ் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பிரேக் எடுக்க தோணலனாலும் பரவாயில்ல, 5 மினிட்ஸ் பிரேக் கண்டிப்பா எடுங்க. அப்பதான் நீங்க அடுத்த 25 நிமிஷம் ப்ரொடக்டிவா படிப்பீங்க. ஸோ ஒரு நாள்ல எவ்வளோ ஃபோக்கஸ் டைம் வந்து உங்களால இருக்க முடியுது அப்படிங்கிறத வந்து பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து என்னால் ஒரு 2 ஹவர்ஸ் தான் இருக்க முடியுது. மொத்தமா இது ஒரு 30 மினிட்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு 4 செட்டு தான் என்னால் இருக்க முடியுதுன்னா பரவாயில்ல. போக போக உங்கள் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ தட் உங்கள் ஸ்டடி பிளானில் நீங்கள் ஸ்டிக் ஆகிடுவீங்க. இந்த பொமோடோரோ டெக்னிக் வந்து ஒரு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டேலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா 15th டேங்கும்போது அந்த ஸ்டடி பிளானை விட்டு நீங்கள் டீவியேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டடி பிளானில் ஸ்டிக் ஆகிறது தான் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொமோடோரோ டெக்னிக் வந்து 25 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்னு ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் எல்லாம் ரொம்ப பெருசா வச்சுக்காதீங்க. அதுக்குன்னு ரொம்ப சிம்பிளா வச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு லெசன் தான் நான் படிப்பேன். அதை 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் டைம் எல்லாம் நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ரொம்ப ஹையாவும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோவாவும் வைக்கக்கூடாது. அந்த அந்த திங் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஒரு சில பேரெல்லாம் மாடரேட்டாவே 5 லெசன் படிப்பாங்க. இல்லைன்னா இப்போ 6th ஸ்டாண்டர்ட் லெசன்னா நீங்க 10 லெசனே படிக்கலாம் ஒரு நாளுக்கு. அதே ஒரு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு அப்படின்னா 3 லெசன் படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு, உங்களுக்கு இப்போ பண்றது எவ்வளோ படிக்க முடியும், அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இன்னொரு ஸ்டஃப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதை வந்து டேவோட ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிங்க. டஃப்பானது செகண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட், இன்னொரு ரவுண்ட் ஆஃப் செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் படிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர் இதாக இருக்கணும், செகண்ட் ஹார் இப்படி. அதாவது இப்படி கிளப் பண்ணி கூட நம்ம படிக்கலாம்னு நினைப்பீங்க. பட் இங்கே நீங்கள் முடிச்சுட்டு இன்னொன்று உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்குங்கும் போது இது நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஸ்டடி பிளான் வந்து போட்டு அதில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரீசன் தான் இருக்குது. நம்ம ப்ரொகாஸ்டினேட் தான் பண்ணுவோம். அதில் பெண்டிங் வரும். அந்த பெண்டிங்கை பார்த்து இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நியூ பிளான் போடுவோம். ஸோ இதுதான் பேசிக்லி எல்லாருமே பண்ணுறது. ஸோ இங்கே பெண்டிங் வராமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் திங் பேலன்ஸ்டாக நம்ம டார்கெட் வைக்கணும். பிகாஸ் நம்ம பிளான் பண்ணும்போது எப்போவுமே பெருசாக யோசிப்போம். நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் தான் நம்ம பிளான் இருக்கும். அப்படி வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் இருக்கிற வெர்ஷன் என்ன, உங்களால் எவ்வளோ ஒரு நாளைக்கு படிக்க முடியும். ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் தான் கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியும்னா அதுக்கு தகுந்த டார்கெட் வைங்க. 4 ஹவர்ஸ் தான் முடியும்னா அதுக்கு தகுந்த டார்கெட் வைங்க. ஒரு 10 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு முன்னത്തെ வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 10 டேஸ் இல்லை 15 டேஸ் மட்டும் ஏன் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 10 டேஸாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் நீங்கள் 3 ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 10 டேஸ் 4 ஹவர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போது உங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ஸ்டடி பிளானும் டீவியேட் ஆகாது, உங்களோட பெஸ்ட் வெர்ஷன்லேயும் நீங்கள் இருப்பீங்க. எக்ஸாம் ஹாலையும் நீங்கள் போய் ஐயோ அன்றைக்கே படிச்சிருக்கலாம் இந்த இந்த தாட்ஸே உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட்
நான் இந்த மாதிரி வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அப்போ தான் எனக்கு தெரியும். இது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்காக நான் சர்ச் பண்ண ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நானாக இமேஜின் பண்ணிட்டு நம்ம பிரெயின் இப்படி ஒர்க் ஆகுது, நீங்கள் இப்படி பண்ணுங்கனாலாம் சொல்லலை. இதுக்கு எல்லாமே ஆர்டிகல்ஸ் இருக்குது. லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும், ஆமாம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், ஸோ நம்ம இப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு சப்ஜெக்டில் டவுட் இருந்தாலும் சரி, படிக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் ஓகே கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து புரியாத டாப்பிக்கை நம்ம எப்படி படிக்கலாம், அவல்ஸ் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியல, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியல, இது மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில் என்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கான உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் திங் நான் இது சொல்ல மறந்துட்டேன். பொமோடோரோ டெக்னிக் வந்து உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ண சொன்னேன். ஆனால் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு ஏதாச்சும் ஆப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபாரஸ்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போமோடோமோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இல்லைன்னா ஆப்பிள் வச்சுருக்கீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய் பொமோடோரோ டைமர்னு போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் நார்மல் டைமர் உங்களோட ஃபோனில் இருக்க டிஃபால்ட் டைமர் கூட நீங்கள் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். 25 மினிட்ஸ் ஃபோக்கஸ் டைம், 5 மினிட்ஸ் பிரேக் டைம் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், இதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் இல்லை ப்ரிப்ரேஷனுக்கு ஏதாச்சும் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.